அனைவருக்கும் வணக்கம், ஹாப்பி டியூஸ்டே. இன்னைக்கு பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அமேசானில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்குவீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நியூஸ் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அது என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அமேசான், ஃப்ளிப்கார்ட் ரெண்டுத்துலையுமே சேல் போய்ட்டுருக்கு. பட் பெஸ்ட் டீல் இது ரெண்டுத்துலையும் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதோட போக்கோ X5 சீரீஸ் லான்ச் டீசர் இந்தியாவில் ரிவீல் பண்ணிட்டாங்க. எல்லாம் பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 1015. இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். நீங்கள் அமேசான் இ-காமர்ஸ் வெப்சைட்டில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்குவீங்கன்னா கண்டிப்பாக இந்த நியூஸ் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அமேசான் அவங்களுடைய ப்ரைம் சப்ஸ்கிரிப்ஷனில் ஒரு லைட்டர் வெர்ஷன் கொண்டு வர்ற மாதிரி டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இங்கே லைட்டர் வெர்ஷன் டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசான் மொபைல் ஆப்பில் அப்பப்போ ஃப்ளாஷ் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்தியாவில் அமேசான் ப்ரைம் லைட் சப்ஸ்கிரிப்ஷன் லான்ச் பண்ணலாம் தெரியுது. ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்குது, இந்தியாவிலே இவங்க கொண்டு வர போகிறாங்க. ஸோ நார்மல் ப்ரைம் சப்ஸ்கிரிப்ஷன்லேருந்து லைட்டர் வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹500 கம்மி. ஏன்னா நார்மல் ப்ரைம் சப்ஸ்கிரிப்ஷன் பர் இயர் உங்களுக்கு 1499. இங்கே லைட்டர் வெர்ஷன் $999 அப்படின்னு தான் ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்கு. ஸோ $999க்கு இங்கே ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ரைமில் என்னென்ன இருக்கோ ஃப்ரீ டெலிவரி இவங்க கொடுக்குறாங்க. நார்மல் ஃப்ரீ டெலிவரி உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். வீடியோஸும் நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன். அதே 1499 ஹெச்டி இல்லையா. இங்கே உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷனில் வீடியோஸ் நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். அமேசானுடைய ப்ரைம் மியூசிக் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆட்ஸும் வரலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ ஒரு லைட்டர் வெர்ஷன் இப்போ கொண்டு வர போகிறாங்க. நிறைய பேர் ப்ரைம் சப்ஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால. வாட்ஸ்அப் பீட்டா வெர்ஷனில் யூஸ்ஃபுல்லான ஃபீச்சரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிளாக் ஷார்ட்கட் ஃபீச்சர். தற்சமயம் வாட்ஸ்அப்பில் நமக்கு பிளாக் ஃபீச்சர் அவைலபிளாக இருக்குது. பட் இனிமேல் ஷார்ட்கட் ஆப்ஷனில் கொண்டு வர போகிறதா தான் இங்கே இமேஜஸ் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ இந்த பிளாக் ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது தேவையில்லாத அட்வர்டைஸ்மெண்ட் வருது, ஸ்பேம் மெசேஜஸ் ஏதாவது வருது அப்படின்னா அந்த மெசேஜ் கீழே நமக்கு ஷார்ட்கட் ஆப்ஷன் இருக்கும். இதை பிளாக் பண்ணணுமா, நம்ம டேப் பண்ணால் இமீடியட்டாக பிளாக் ஆகிற மாதிரி ஒரு ஃபீச்சரில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லா சேட்டுக்கும் வராது. ஸ்பேம் மெசேஜ், அட்வர்டைஸ்மெண்ட், நம்மளுடைய கான்டாக்ட்ஸில் சேவ் ஆகாத நம்பர்லேருந்து ஏதாவது மெசேஜ் வந்தால் மட்டும் வரும். ஏற்கனவே இருக்கக்கூடிய கான்டாக்ட்ஸில் இருக்கிறதுக்கு இந்த பிளாக் ஷார்ட்கட் ஃபீச்சர் பாப்அப் ஆகாது அப்படின்னு தெரியுது. ஃப்ளிப்கார்ட் பிக் சேவிங் சேல் போயிட்டுருக்கு. 23 வரைக்கும் ஆஃபர்ஸ் இருக்குது. ஸ்மார்ட் ஃபோனில் பெஸ்ட் டீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்திங் ஃபோன் 1 லான்ச் பண்ணும்போது 32,999 லான்ச் பண்ண இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் 24,999 வாங்கலாம். எஸ், ஆக்சுவல் ப்ரைஸ்லேருந்தே உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. அடிஷ்னலாக ஐசிஐசிஐ பேங்க் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ₹1000 ஆஃபர் இருக்குது. இது உங்களுக்கு ஸ்னாப் ட்ராகன் 778 கிளிஃப் இன்டர்ஃபேஸ், அதோட ஒரு டிரான்ஸ்பரண்ட் பேக் பேனல், நல்ல கேமரா, சாலிட் ஃபினிஷோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் 24,999க்கு நீங்கள் ஆஃப் பண்ணலாம். அடுத்ததாக சாம்சங் உடைய ஃப்ளாக்ஷிப் லைஃப் ஸ்டைல் டிசைன் அப்படின்னு சொல்லக்கூடிய சாம்சங் Z Flip 3. இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் 50,000க்கு வாங்குற மாதிரி இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் ஒரு அடிஷ்னல் செகண்டரி ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணுன்னா இதை வாங்கலாம். ஏன்னா இது பேட்டரி கெப்பாசிட்டி கம்மி, பட் உங்களுக்கு கேமரா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணும்போது 90,000 கிட்ட லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் 49,000 இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வாங்குற மாதிரி ஆஃபர்ஸ் இருக்குது. நீங்கள் செக் பண்ணலாம். அதோட iPhone 14 ஆக்சுவல் ப்ரைஸ் 79,900. இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் உங்களுக்கு 65,999க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் அவைலபிளாக இருக்குது. இது ஒரு புது டிவைஸ், இதையும் நீங்கள் செக் பண்ணலாம். Pixel 7 60,000 கிட்ட லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ உங்களுக்கு 47,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது. ஸோ இதெல்லாமே ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் சேவிங்ஸ் டே சேலில் பெஸ்ட் டீல்ஸாக அவைலபிளாக இருக்குது. அதோட அமேசான்லேயும் கிரேட் ரிப்பப்ளிக் டே சேல் போயிட்டுருக்கு. இது January 20th வரைக்கும். இங்கே iQOO மெகா ஆஃபர்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே இப்போ ஆஃபர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது iQOO ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் 11,000லேருந்து வாங்குற மாதிரி ஆஃபர்ஸ் அண்ட் டீல்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான். இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்துக்கலாம், இல்லைனா பாஸ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. iQOO Z6 Lite உடைய ப்ரைஸ் ட்ராப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ப்ரைஸ்லேருந்து ₹1000 ப்ரைஸ் ட்ராப் இருக்குது. அதுக்கப்புறம் SBI கார்டு ஆஃபர் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ₹1,000. இந்த ஸ்மார்ட் ஃபோனை 11,700க்கு வாங்கலாம். அதே iQOO Z6 44 வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் 14,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வாங்கலாம். iQOO Z6 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு ₹3000 வரைக்கும் ஆஃபர் இருக்குது. 16,000க்கு வாங்குற மாதிரி. ஆனால் பெஸ்ட் டீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா iQOO Neo 6s இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு 30,000 இருந்த ஸ்மார்ட் ஃபோன் 24,000க்கு வாங்குற மாதிரி இங்கே ஆஃபர் அவைலபிளாக இருக்குது. 24,999க்கு இது பெஸ்ட் டீல் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
அதோட iQOO 9 SE இந்த ஸ்மார்ட் ஃபோனும் நல்ல ஆஃபரில் இருக்குது. 9 சீரீஸில் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆஃபர்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. iQOO 11 ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் வாங்குறீங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு ஆஃபர் அவைலபிளாக இருக்குது. 51,999க்கு ஃப்ளாக்ஷிப் டிவைஸும் இருக்குது. ஸோ iQOO ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்குமே வந்து இப்போது அமேசானில் வந்து ஆஃபர்ஸ் இருக்குது, நீங்கள் செக் பண்ணலாம். சாம்சங் A சீரீஸில் 2 பட்ஜெட் 5G ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் ஜனவரி 18 அன்றைக்கி லான்ச் ஆகுது. ஒன்று A14, இன்னொன்று A23. லான்ச்சுக்கு முன்னாடி இப்போ இதோட ப்ரைஸஸ் ரிவீலாக இருக்குது. அன்பாக்சிங் வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா A14 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அன்பாக்சிங் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணலாம். 2 ஸ்மார்ட் ஃபோனுமே உங்களுக்கு ஒரே ஸ்பெசிஃபிகேஷன் தான். எக்ஸினோஸுடைய 1330 தான் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து A14 5G உங்களுக்கு 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. அதே A23 120 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரலாம். ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் A14 15 வாட், A23 வந்து 25 வாட் இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. மற்றபடி வந்து உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் ரெண்டுமே சிமிலராக தான் இருக்க போது. கேமரா எல்லாமே. ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A14 5G ஸ்டார்டிங் ப்ரைஸ் 16,999க்கு இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. பட் கேஷ்பேக் ஆஃபர்ஸும் கொடுக்குறாங்க. 1500க்கு பேங்க் ஆஃபர்ஸ் போச்சுன்னா இது வந்து 14,000 இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. அதே A23 அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட்டே 6GB அப்படிங்கிறதுனால இந்த ஸ்மார்ட் ஃபோன் 22,999க்கு லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ 2 ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் ஜனவரி 18 அன்னைக்கு லான்ச் ஆகுது. சாம்சங்குடைய கேலக்ஸி அன்பேக் ஈவெண்ட் February 1 அன்னைக்கு இந்த ஈவெண்ட்டில் வந்து அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் லைனப் S23 சீரீஸ் லான்ச் பண்ணுறாங்க. 3 ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வராங்க. S23, S23 Plus, S23 Ultra. இந்த 3 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஈவெண்ட்லேயே வந்து இவங்க அவங்களுடைய லேட்டஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் One UI 5.1ஐயும் அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே One UI 5.0 யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுலேருந்து ஒரு அப்கிரேடட் வெர்ஷன். சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமேஷனில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. அதோட ஸ்டெபிலிட்டியும் இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி One UI 5.0வே வந்து பெஸ்ட்டாக தான் இருக்குது. அதை விட உங்களுக்கு அப்கிரேடட் கேமராஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி அனிமேஷனோட One UI 5.1 இவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதோட ஃப்ளாக்ஷிப் டிவைசஸ் ஏற்கனவே லான்ச் ஆன S22 சீரீஸ், அதுக்கப்புறம் ஃப்ளிப் ஃபோல்ட் எல்லாத்துக்குமே வந்து இவங்க ரோல் அவுட்டும் அப்போவே பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. One UI 5.1. போக்கோவுடைய புது X5 சீரீஸ் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. ஏன்னா பிராண்ட் வந்து கம்மிங் சூன் டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. லான்ச் டேட் என்ன அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ X5 சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது 2 ஸ்மார்ட் ஃபோன் X5 அண்ட் X5 Pro ரெண்டுமே வந்து ரீபிராண்டட் தான். ரீபிராண்டடாக இருந்தாலும் இங்கே ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே தான் இருக்குது. X5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே லான்ச் ஆன ரெட்மி நோட் 12 தான் இவங்க ரீபிராண்ட் பண்ண போகிறாங்க. அது X5 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் லான்ச் ஆன ரெட்மி நோட் 12 டர்போ எடிஷன் அதை தான் ரீபிராண்ட் பண்ணுற மாதிரி தான் இங்கே ஃபீச்சர்ஸ் தெரிய வந்திருக்கு. X5 விட X5 Pro உங்களுக்கு Snapdragon 778 கூட 108 மெகா பிக்சல் கேமரா, OLED பேனல், 120 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட், அதோட பிக் பேட்டரியோட இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அதே வந்து X5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Snapdragon 695ல இதுவும் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனா. 2 ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் போக்கோ தரப்புலேருந்து லான்ச் ஆகுது. அதோட iQOO Neo 7 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் டீசரும் இந்தியாவில் ரிவீல் ஆகிருக்கு. இது February 16 அன்னைக்கு லான்ச் ஆகுது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் முதல் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். மீடியாடெக் டைமென்சிட்டி 8200ல லான்ச் பண்ண போகிறது. அதோட iQOO சொல்லவே தேவையில்ல. கேமரா, கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டுமே நல்லா கொடுப்பாங்க. ப்ரைஸிங்கும் நல்லாவே பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம 25,000 to 30,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நம்ம எதிர்பார்க்கலாம். iQOO Neo 7. அடுத்ததான் எனக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். வாட்ஸ்அப்பில் என்ன புது ஃபீச்சர் வரப்போகுதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் 22,000 mAh. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து நவநீதன். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். இன்றைக்கி டெக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.